நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா? கடையிலேருந்து மீனை வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லையா? அப்படின்னா இந்த காஸ்கோவில் வாங்கின கேன்டு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவீங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட அதிகமாக இருக்குங்க. ஸோ ஹெல்தி அண்ட் டேஸ்டி காம்போ இந்த ஃபிஷ் புட்டு பண்ணலாமா? வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிஷ் புட்டு பண்ணுறதுக்கு காஸ்கோவில் வாங்கின கேன்டு ஃபிஷ்ஷுங்க. இது சார்டின்ஸ் வாங்கியிருக்கிறேன். இதில் மொத்தம் 6 பேக்கெட் இருக்கும். இதில் 3 பேக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலிவ் ஆயிலில் தான் ஊற வச்சுருப்பாங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால வடிகட்டிடலாம். இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துட்டு எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலாவை வெங்காயத்தோடு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மீனெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 கேன் மட்டும் இதில் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மீனை நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இது ஏற்கனவே குக்குடு ஃபிஷ்ஷுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு மிளகு வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் பண்ணுவேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி கூட உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, தோசை சுட சுட சோறு கூட அப்படியே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வேறு எதுவும் ரெசிபி வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.